யாரும் சொல்ல தயங்கும் 16 கடுமையான உண்மைகள். இதை படிக்க தைரியம் வேண்டும். வாழ்க்கை உன்னிடம் கருணையாக இருக்கும் என்று காத்திருக்கிறாயா? நிறுத்து. சில உண்மைகள் இனிமையாக இருக்காது, ஆனால் அவையே உன்னை மாற்றும். இந்த 16 வரிகளை மனதில் பதியவை. இன்றிலிருந்து உன் வாழ்க்கை வேறுவிதமாக இருக்கும். விசை 1. மற்றவர்கள் உன்னை போல் சிந்திப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதை நிறுத்து. உன் மனசுக்கு தெளிவாக இருப்பது அவர்களுக்கு தெளிவாக இருக்காது. உன் கோணம் உனக்கு சரி, அவர்கள் கோணம் அவர்களுக்கு சரி. மற்றவர்கள் உன்னை போல் யோசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் போது வலி மட்டுமே கிடைக்கும். அந்த எதிர்பார்ப்பை விடு, மனம் இலகுவாகும். விசை 2. முதல் முறை அவமரியாதை உணர்ந்தால் அந்த இடத்தை விட்டு நட. 2வது வாய்ப்பு கொடுப்பதில் தவறில்லை. ஆனால் திரும்ப திரும்ப அவமானத்தை சகித்துக் கொள்வது உன்னை நீயே மதிக்கவில்லை என்று அர்த்தம். உன் மதிப்பை நீயே முதலில் அறிவிக்காவிட்டால் உலகம் அறிவிக்காது. வாழ்க்கையை சரிசெய்வதற்கு முன் தூக்கத்தை சரிசெய். உடல் சரியில்லாமல் மனம் வேலை செய்யாது. மனம் சரியில்லாமல் முடிவுகள் சரியாக இருக்காது. முடிவுகள் சரியில்லாமல் வாழ்க்கை சரியாக இருக்காது. எல்லாமே தூக்கத்திலிருந்து தொடங்குகிறது. 7 முதல் 8 வரை மணி நேரம் தூக்கம், இது அல்ல அடிப்படை. விசை 4. குழப்பத்தை ரசிக்கும் மனிதர்களோடு வாதிடாதே. சிலருக்கு சண்டை ஒரு பொழுதுபோக்கு. நீ வென்றாலும் அவர்கள் மகிழமாட்டார்கள், மேலும் குழப்பத்தை தேடுவார்கள். அமைதியான மனிதன் வாதிடுவதில்லை, அவன் விலகுகிறான். அது தோல்வி அல்ல, ஞானம். விசை 5. உடனடியாக எதிர்வினை நிறுத்தினால் பெரும்பாலான பிரச்சனைகள் சுருங்கிவிடும். கோபத்தில் அனுப்பிய ஒரு வார்த்தை பல வருட நட்பை முடிக்கும். அவசரத்தில் எடுத்த ஒரு முடிவு பல மாத வலியை தரும். 3 வினாடி நிறுத்து, மூச்சு விடு, பிறகு பேசு. அந்த 3 வினாடி உன்னை காப்பாற்றும். விசை 6. அதிகமாக விளக்குவதன் மூலம் உன் மன அமைதியை நீயே அழிக்கிறாய். உன் முடிவுகளுக்கு 100 காரணங்கள் சொல்ல வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையை நியாயப்படுத்த யாரோடும் கட்டாயமில்லை. இல்லை என்பது ஒரு முழுமையான வாக்கியம். விளக்கம் தேவையில்லை. விசை 7. உன் பழக்கங்கள் உன் நோக்கங்களை விட நேர்மையானவை. நான் ஆரோக்கியமாக வாழ விரும்புகிறேன் என்று சொல்கிறாயா? உன் தினசரி உணவு என்ன? நான் வெற்றி பெற விரும்புகிறேன் என்று சொல்கிறாயா? நேற்று எத்தனை மணி நேரம் உழைத்தாய்? வார்த்தைகள் பொய் சொல்லலாம், பழக்கங்கள் சொல்வதில்லை. உன் டெய்லி ருட்டீன் உன் உண்மையான கனவை காட்டுகிறது. விசை 8. அது உன்னை வடிகட்டுகிறது என்றால் அது ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை. உடல் சோர்வை சொல்கிறது, மனம் அழுகையை சொல்கிறது, ஆன்மா வெறுப்பை சொல்கிறது. அந்த சிறிய குரலை கேள், அது உனக்காகவே ஒலிக்கிறது. இனிமேல் புறக்கணிக்காதே. விசை 9. மக்கள் உன்னை நீ அனுமதிப்பதன் அடிப்படையில் நடத்துகிறார்கள். யாரோ தொடர்ந்து உன்னை புண்படுத்துகிறார்களா? கேள், நீ எத்தனை முறை அதை சகித்திருக்கிறாய்? எல்லையை பவுண்டரி நீ வரையவில்லை என்றால் பிறர் அதை மதிக்க மாட்டார்கள். உன் சம்மதம்தான் அவர்களுக்கு அனுமதி. விசை 10. உன் எதிர்காலம் நீ இன்று தினமும் என்ன செய்கிறாய் என்பதில் தங்கியிருக்கிறது. ஒரு நாள் பெரிய முடிவெடுத்து வாழ்க்கை மாறாது. தினமும் சின்ன சின்ன முடிவுகள், அவையே உன் விதியை எழுதுகின்றன. இன்று என்ன செய்தாய்? நாளை யாராக இருக்கப் போகிறாய்? விசை 1. விசை 1. எல்லோருக்கும் உன்னிடம் வருவதற்கான உரிமை இல்லை. நேரம் வரையறுக்கப்பட்டது, ஆற்றல் வரையறுக்கப்பட்டது, கவனம் வரையறுக்கப்பட்டது. யாரை அனுமதிக்கிறாய் என்பதில் கவனமாக இரு. உன்னை வளரச் செய்யாதவர்கள் உன்னை தேய்க்கிறார்கள். விசை 1. விசை 2. மௌனம் எதிர்கொள்வதை விட உண்மையை வெளிப்படுத்தும். சண்டையிட்டு நிரூபிக்க வேண்டியதில்லை. நேரம் எல்லாவற்றையும் சொல்லும். உன் மௌனம் உன் மிகப்பெரிய பதில். விசை 1. விசை 3. உன் முன்னுரிமைகளை நீ தேர்ந்தெடுக்காவிட்டால் வேறு யாரோ தேர்ந்தெடுப்பார்கள். உன் நேரத்தை யாரோ கையகப்படுத்துவார்கள். உன் கவனத்தை யாரோ திருடுவார்கள். உன் வாழ்க்கையை யாரோ வழிநடத்துவார்கள். இல்லை என்றால் இன்றே தேர்ந்தெடு. உன் வாழ்க்கை உன் கைகளில் இருக்கட்டும். விசை 1. விசை 4. வசதி கம்ஃபோர்ட் வளர்ச்சியின் மிகப்பெரிய எதிரி. நீ வசதியாக இருக்கும்போது வளர்வதில்லை, நீ சங்கடத்தில் இருக்கும்போது வளர்கிறாய். அந்த அச்சம், அந்த கஷ்டம், அந்த புதிய சூழல், அவை உன் எதிரிகள் அல்ல, அவை உன் ஆசிரியர்கள். விசை 1. விசை 5. உன் சூழல் உன் உந்துதலை விட அதிகமாக உன்னை வடிவமைக்கிறது. தினமும் தோல்வியாளர்களோடு இருந்தால் தோல்வி சாதாரணமாகும். தினமும் வளர்ப்பவர்களோடு இருந்தால் வளர்ச்சி சாதாரணமாகும். உன் 5 நெருங்கிய நண்பர்கள் யார்? அவர்களின் சராசரி நிலைதான் உன் எதிர்காலம். விசை 1. விசை 6. மாற்றம் தொடங்கும் வரை மட்டுமே வலிக்கும். நாளை தொடங்குவேன் என்று எத்தனை நாள் சொன்னாய்? தொடங்கும் முதல் அடியே மிகவும் கடினமானது. அதை கடந்துவிட்டால் வழி தானே திறக்கும். வலி முன்னேற்றத்தின் வாசலில் நிற்கிறது. உள்ளே நுழை. இந்த 16 உண்மைகளின் சாரம். உன்னை நீயே மதி. உன் எல்லைகளை நீயே வரை. உன் நேரத்தை நீயே காப்பாற்று. உன் மாற்றத்தை இன்றே தொடங்கு. யாரும் வந்து உன் வாழ்க்கையை மாற்றமாட்டார்கள். நீயே மாற வேண்டும். நீயே முடிவெடுக்க வேண்டும். நீயே தொடங்க வேண்டும். இனத 16 இல் உன்னை மிகவும் தாக்கிய வரி எது? கீழே காமெண்ட் இல் சொல்லுங்கள். அந்த ஒரு வரியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் மட்டுமல்ல, பலரும் அதை உணர்கிறார்கள். இது உன் நண்பர்களுக்கும் தேவை என்றால் இப்போதே ஷேர் செய்யுங்கள்.